ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ போன சாப்டரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, துர்வாச முனிவர் பஞ்ச பாண்டவர்களை சந்திக்க வர்றாரு. அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெயரதனுக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் சண்டை வருது. அது எப்படி வருது, யாரால வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். துர்வாச முனிவர் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் காமயக்கா அப்படிங்கிற அந்த காட்டுல இருந்து திரும்ப துவைத்தவனத்துக்கே வந்துடுறாங்க. அப்போ ஒரு நாள் பஞ்ச பாண்டவர்கள் உணவு தேடி வெளியே போயிருக்காங்க. பாஞ்சாலி மட்டும்தான் இருக்காங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வழியா ஜெயரதன் வர்றாரு. யார் இந்த ஜெயரதன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கௌரவர்கள் எல்லாருக்குமே சேர்த்து ஒரே ஒரு தங்கை மட்டும் பிறந்திருப்பாங்க, துச்சலை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய கணவன் தான் யார் அப்படின்னா இந்த ஜெயரதன். அவர் அந்த வழியா போறாரு. போகும்போது பாஞ்சாலியை பார்க்குறாரு. பார்த்து அவங்களோட அழகுல மயங்கி அப்படியே அங்கே நிற்கிறாரு ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் அவரோட காவலாளி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, போய் அந்த பொண்ணு யாருன்னு கேட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அவரோட காவலாளி நேரா பாஞ்சாலி கிட்ட வர்றாரு. இந்த மாதிரி நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு பாஞ்சாலி நான் தான் பாஞ்சாலி, நான் பஞ்ச பாண்டவர்களுடைய துணைவி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய அரசர் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த காவலாளி சொல்கிறாரு. உடனே அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பாஞ்சாலியும் சொல்லிடுறாங்க. இப்போ ஜெயரதன் ரதத்தை விட்டு இறங்கி பாஞ்சாலியை பார்க்க வர்றாரு. பாஞ்சாலியை பார்க்க வரும்போது பாஞ்சாலி அவரை வரவேற்கிறாங்க. இந்த மாதிரி என்னுடைய கணவர்கள் வெளியே போயிருக்காங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தக்க மரியாதை பண்ணுவாங்க, இப்போ இந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பாஞ்சாலி தண்ணியை கொடுக்குறாங்க. அதுக்கு ஜெயரதன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த தண்ணியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் என்னோட பட்டத்து அரசியாக வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு பாஞ்சாலிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜெயரதன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மனைவியானவள் என்ன அப்படின்னா, ஒரு கணவன் ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கும்போது தான் கணவனோட சேர்ந்து இருக்கணும். ஒருவேளை அந்த கணவன் அவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னா, அப்போ அந்த கணவனை விட்டுட்டு வெளியே வந்துடணும் அந்த வாழ்க்கையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜெயரதன் சொல்கிறாரு. அதை கேட்டு பாஞ்சாலிக்கு ரொம்ப கோபம் வருது. நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஜெயரதன் அது மட்டும் சொல்லாமல், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கூட நீங்கள் வந்துருங்க, நான் உங்களுக்கு அடிமையாகிடுறேன், நீங்கள் என்னோட பட்டத்து அரசியாக ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு பாஞ்சாலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை நீங்கள் இப்படி பேசுனது மட்டும் பஞ்ச பாண்டவர்கள் கேட்டாங்க அப்படின்னா உங்க தலையை துண்டிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கோபத்துல சொல்றாங்க. அவங்க பல முறை சொல்லி பார்க்குறாங்க பாஞ்சாலி, ஆனா ஜெயரதன் கேட்கவே மாட்டேங்கிறாரு. கடைசியில உங்களை நான் இழுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலியை அவர் இழுத்துட்டு போறாரு. இப்ப பாஞ்சாலி தௌமியா முனிவரை கூப்பிடுறாங்க. தௌமியா முனிவர் யார் அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போகும்போது எப்பவுமே அவங்களுக்கு துணையா இவரும் இருப்பாரு. எப்பவுமே பஞ்ச பாண்டவர்களுடைய தான் இவர் இருப்பாரு. அவரை கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் நேராக ஜெயரதன் கிட்ட பேசுறதுக்கு வர்றாரு. இந்த மாதிரி நீ செய்யறது தப்பு, ரொம்ப தப்பு, இதுக்கான தக்க விளைவை நீ சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயரதன் கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட ஜெயரதன் எனக்கு ஒன்றும் பஞ்ச பாண்டவர்களை பார்த்து பயமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாஞ்சாலியை கூட்டிட்டு போயிடுறாரு. அவங்கள துரத்தியே தௌமியா முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சில சீடர்களை கூட்டிட்டு போறாரு, சில ஆட்களை அவங்க பின்னாடியே. இப்போ பஞ்ச பாண்டவர்கள் வந்துடுறாங்க. திரும்பி வரும்போது பாஞ்சாலியோடைய பணிப்பெண்கள் எல்லாமே அழுதுட்டு இருக்காங்க. இப்போ தர்மர் கேட்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பணிப்பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாஞ்சாலி ஜெயரதன் கடத்திட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு பஞ்ச பாண்டவர்கள் உடனே அவங்க ஆயுதங்களை எடுத்துட்டு ஜெயரதனை தாக்குறதுக்காக போகிறாங்க. ஜெயரதனால் பஞ்ச பாண்டவர்களோட தாக்குதலுக்கு ஈடு கொடுக்கவே முடியல. நமக்கு தெரியும் பஞ்ச பாண்டவர்களை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் அந்த களத்துலேருந்து ஓடி போயிடுறாரு.
இப்போ வந்து தர்மர் வந்து பாஞ்சாலி கிட்ட வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து உன்னை நாங்கள் காப்பாற்றிட்டோம், இப்போ வந்து அவன் திரும்ப வரவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து பாஞ்சாலி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. என்னை ஒருத்தன் வந்து இப்படி கடத்திட்டு போயிருக்கான், அவனை வந்து நீங்கள் சும்மா வந்து விட்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கோபத்தோடு கேட்குறாங்க. அதுக்கு வந்து தர்மர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவன் துச்சலையோட கணவன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து பாஞ்சாலி, அவன் எவனாவனா இருந்துட்டு போட்டோம், ஆனால் வந்து என்கிட்ட வந்து இப்படி தப்பாக நடந்திருக்கான், அவனும் வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து பீமனும் அர்ஜுனனும் நாங்கள் போய் அவனை கூட்டிகிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் திரும்ப ஜெயரதனை தேடி போகிறாங்க. அவங்க வர்றதை பார்த்து ஜெயரதன் வந்து சீக்கிரமாக வந்து ரதத்தை வந்து செலுத்துறாரு. ஆனால் அவரால் வந்து வேகமாக போக முடியலை. கடைசி வந்து ரதத்தை விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் பீமசேனன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜெயரதனோட தலைமுடியை வந்து பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. வந்து இந்த மாதிரி வந்து இப்போ நான் உன்னை கொல்ல போகிறேன், அப்படி வந்து உனக்கு உயிர் பிச்சை வேணும் அப்படின்னா எல்லா மக்கள் முன்னாடி நீ வந்து பஞ்ச பாண்டவர்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் பாஞ்சாலி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜெயரதனும் சரி அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. பீமன் அதோட விடாமல் ஜெயரதனை வந்து மொட்டையடைச்சு அவரோட உடம்புல கரும்புலி செம்புலி வந்து குத்தி விடுறாரு. இப்போ வந்து பீமசேனன் வந்து ஜெயரதனை கூட்டிட்டு நேராக பாஞ்சாலி கிட்ட வந்து போகிறாரு. அவரை பார்த்ததுக்கப்புறம் வந்து பாஞ்சாலிக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. ஜெயரதன் வந்து பாஞ்சாலி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ வந்து பாஞ்சாலிக்கு வந்து திருப்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து பீமசேனன் வந்து கேட்குறாரு. அதுக்கு பாஞ்சாலி வந்து எனக்கு இதுவே போதும், இவனை நீங்கள் கொல்ல வேணாம், ஏற்கனவே வந்து இவனை வந்து நீங்கள் வந்து உருவத்தில் வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் இவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான், பஞ்ச பாண்டவர்களுக்கும் அடிமை அப்படின்னு சொல்லிட்டான், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலி வந்து சொல்லிடுறாங்க. அதனால வந்து ஜெயரதனை வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து அப்போவே வந்து விடுவிச்சிடுறாங்க. அவன் வந்து கடும் கோபத்தோடு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக வந்து சிவபெருமானை நோக்கி வந்து தவம் வந்து புரிகிறாரு. அவரோட தவத்தோட பலனாக வந்து சிவபெருமான் வந்து அவர் முன்னாடி வந்து நிற்கிறாரு. இப்போ வந்து ஜெயரதன் கிட்ட வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஜெயரதன் வந்து நான் பஞ்ச பாண்டவர்களை வந்து அழிக்கணும், அவங்க 5 பேரை நான் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்குறாரு. அதுக்கு சிவபெருமான் வந்து அதுக்கு வழியே கிடையாது, பஞ்ச பாண்டவர்களை உன்னால் கொல்ல முடியாது, அந்த வரத்தையும் என்னால் தர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு பதிலாக நான் உனக்கு ஒரு வரத்தை தர்றேன், போர்க்களத்தில் வந்து பஞ்ச பாண்டவர்களில் 4 பேரை வந்து நீ வந்து போர்க்களத்தில் வந்து எதிரெதிர் சந்திக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து வரும். அப்போ நீ அவங்கள நோக்கி நீ தாக்குதல் பண்ணலாம். அப்படி தாக்குதல் பண்ணும்போது அவங்க இறந்து போனால் அது எனக்கு தெரியாது, அந்த மாதிரி வந்து ஒரு சந்தர்ப்பத்தை வந்து நான் வந்து உனக்கு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சிவபெருமான் சொல்கிறாரு. ஆனால் அர்ஜுனன் கிட்ட கூட உன்னால் நெருங்க முடியாது, மற்ற பாண்டவர்களை வேணால் வந்து போர்க்களத்தில் வந்து ஒரு சமயத்தில் வந்து நீ எதிரெதிர வந்து நின்று சண்டை போடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சிவபெருமான் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஜெயரதனுக்கு வந்து அந்த வரம் பத்தலை, இந்த மாதிரி ஒரு வரம் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தத்தோடு தான் வந்து போகிறாரு. இப்போ வந்து போர்க்களத்தில் தான் தெரியும் மகாபாரத போர்க்களத்தில் என்ன நடக்க போகுது. ஜெயரதன் வந்து பஞ்ச பாண்டவர்களை 4 பேர் வந்து சந்திக்க போகிறாரு. அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறது வந்து மகாபாரத போர்க்களத்தில் குருச்சேத்திர போரில் தான் வந்து நமக்கு தெரியும். இதோட வந்து இந்த சாப்டர் வந்து முடியுது. இந்த சாப்டரில் வந்து ஜெயரதனுக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் வந்து எதுக்காக சண்டை வந்துச்சு, அதனால ஜெயரதனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அடுத்த சாப்டரில் வந்து யமதர்மராஜன் வந்து பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு வரத்தை வந்து கொடுக்குறாரு. அது என்னங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து மகாபாரத கதையை கேட்கறதுக்கு என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.